இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு தான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் என் ரேஞ்சுக்கு. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். எரும மாடு மாதிரி திங்கிறியே, பக்கத்துல ஒருத்தி அழுகிற ஒரு கர்டசிக்காது என்னன்னு கேட்டியா அண்ணா? இவர் பெரிய பிஸ்தா நாயே. இதுதான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன்னு. இதுல மக்களும் அதுதான் நினைச்சிருக்காங்க. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். எல்லாரும் கார்னர் பண்றாங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் சொல்றேன் பிடிக்கல. இங்க பாரு, அயன் லேடி அயன் உமன் ஒரு பேர் இருக்கு. நம்மள ஒரு கூறுக்காரனா கம்மன் இருக்கேன். நான் தேவையில்லாம நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து போங்கடா போங்கடா போய் வேலையை பாருங்கடா. நேத்தும் என்னுடைய முட்டையை தூக்கி அடிச்சு வெக்கமே இல்லாம தின்னுகிட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து 2 முட்டை வச்சிருந்தேன். யாராவது பாத்தீங்களா? நான் தான் பசக்கு சாப்பிட்டேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லல்ல. எனக்கு வெக்கமா இல்ல. இப்படி ஒரு காரியவாதி சீப்பான ஒரு ஆளா இருக்கேன்னு. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ எடுத்து சீப்பா பேசிட்டு ரொம்ப சீப்பா பேசாம. உன்னை யார் கூப்பிட்டான்? நீங்க உங்களை கூப்பிட்டு பேச கூப்பிட்டாயா? இல்ல நான் சரி நம்ம ஒரு ஊருக்காரவங்க அப்படின்னு நினைச்சு இது பண்ணேன். இது பண்ணாங்க ஒரு ஊருக்காரங்க நான் பேசாம போறேன். நானும் பேசுறேன். நானும் சரிவா. இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். ஏன்னா என்னை எல்லாருனாலையும் ஏத்துக்க முடியாதுன்னு. நான் സ്വപ്നത്തിൽ പോലും കണ്ടില്ല. എല്ലാം ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் உங்கள் அனைவரையும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.